திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? மாடா அணில் குஞ்சு யாரை தர்ற? பொட்டை பொட்டை பொட்டன்னு சொல்லாத. தற்குறி பொட்டை தற்குறி பொட்டை. அந்த பண்டிங்க கிட்ட போய் அசிங்கத்தை கேட்டா என்ன தெரியும்? தற்குறி பொட்டை பனையூர் பண்ணையார். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? Now, as per sources, we're learning that BJP offers Deputy Chief Minister post to Vijay. ஆளை பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. பேர் என்ன? குமார். குமாரா? சுனில் குமார் சார். கடிச்சு பார்த்ததுல கையெழுத்து போடு. अच्छा बहुत अच्छा. யோ என்னையா இது? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். கோமியம் ரொம்ப புனிதமானது. கோயில்ல வீட்டுல கூட பூஜைக்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இதன் காரணமாக சுமார் 40 நிமிடங்கள் இந்த விமானமானது புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. குறிப்பு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா. அரசே சாராயத்தை விற்கிறது. இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க வந்து டாஸ்மாக்ல மூடிடுவீங்க. கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு ஒரு கலெக்டர் சாராயத்தை விற்க கூடாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றது நீங்க சொல்லல. இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது. அரசு விற்க கூடாது. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. One step back, man. Back. 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 என்ன அது சடக்கு புடக்குன்னு சவுண்ட் வருது? என்னது? பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் என்னதான் இருக்கும்? ஓஹோ, நீ ஃபுல்லா அவன் கோட்ரா சைஸ் தந்து விடுங்க. எத்தனை நாளா நடக்குது? 5 வருஷம் சர்வீஸ். விஜய் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அது இவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். நீங்க தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். ஓட்டு கேட்டு ரோடா போய் நம்ம நிக்காத வடலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாவதுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. அவரோட கமெண்ட் என்னன்றத பாத்துறலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. மீதி பேர் பேரை எஸ்ஏஆர்ல தூக்கிட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. குருநாதா, என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க.
கர்ம ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். சீமாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. பெரிய ஆட்களை கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டது, முதல்வர் அப்படி பேசினதெல்லாம் அதெல்லாம் யாராவது சுட்டி காமிச்சாங்களா? யார் சுட்டி காமிச்சாங்க? எல்லாரும் சுட்டி காட்டினாங்க. உன் வயசுக்கு மீறி நீ பேசிட்ட, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அங்க நமக்கு டிவிக்கே கட்சிக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியால இருப்பாங்க, அவங்கள யாரும் சொன்னாங்களா இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா? அதெல்லாம் சொல்லல. அவங்க கட்சிக்காரங்க யாரும் சொல்லல. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு தான் சொன்னாங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. டிவிக்கேலாம் ஆனா அப்பா சொன்னாரா? குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். நான் விஜய் அண்ணாவை பார்த்துட்டு உணர்ச்சி வாசத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. நான் பெரியவங்கள அப்படி சொல்லியிருக்க கூடாது, சிஎம் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது, சீமான் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் பொதுவாக வந்து சொல்லியிருக்கணும். நான் அவங்கள குறித்து சொன்னது என் மேலே தான் தப்பு. சொல்லப்போனால் எங்கள் பெரியம்மாவும் அந்த வேலை தான் பார்க்குறாங்க. எனக்கு வயசுக்கு மீறினவங்கள நான் அப்படி மரியாதை இல்லாமல் சொல்லியிருக்க கூடாது. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னானா? நம்ம தான் மக்களை ஏமாத்துனது இல்லையா, அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிச்சு போற என்ன பண்ணுவாங்க? ஆரி துப்புவாங்களா? துப்புறா பாஸ் இறங்க பாஸ். மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது, இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். சரியான பயந்தவங்களே பாஸ் நீங்க. நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா எங்க அம்மா சத்தியமா ரவுடி பேசிக்கிட்டு வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். கதறிட்டு இருக்கா லண்டன்ல, மகன் கதறிட்டு இருக்க சென்னையில, மனைவி கதறிட்டு இருக்க லண்டன்ல நீதிமன்றத்துல. இவருக்கு கப்பிள் கோல்ஸ், ஒரே சேலை ஒரே சட்டை, கப்பிள் கோல்ஸ் பண்றாங்க. என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தா? சத்தியமா சொல்றேன்டி, நான் கொடுக்கவே இல்லை, நம்பு. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல. அது அந்த அம்மா திரும்பி பார்த்து அப்படிங்கிறது இவரு மாலா 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 வடிவல் போடுறல மாலா பின்னாடி மாலா 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 மாலா. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.